இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் கைமா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் கைமா பால் செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் வந்து எப்படி வாங்கிக்கணும்னா போன்லெஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பீசஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கிறப்ப இப்படி இருக்கும், போன்ஸ் இல்லாமல். இப்போ சிக்கன் கைமாக்கு சிக்கன் வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூ ஆட் கறி லீவ்ஸ். நெக்ஸ்ட் யூ ஆட் க்ரீன் சில்லி. நெக்ஸ்ட் யூ ஆட் ரெட் சில்லி பவுடர். Next garam masala. Next small pinch of turmeric powder. Next you add a required salt. Next you break and open the 1 egg. Mix well. Then you add this. Gently mix well. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Next you add a ginger and garlic paste. Finally you add bread crumb. சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் வந்து ஹேண்ட்ஸை 2 கையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு பால்ஸும் அதில் நம்ம போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் கைமா ரோல் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கைமா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். நல்லா ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாஸ் நல்லா டிப் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். Hey guys, subscribe பண்ணுங்க. சாஸ் இருக்கு, மயோனைஸ் இருக்கு, நல்ல டேஸ்டியாக இருக்குது. நம்ம கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் இருக்குது. வீட்லேயே நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கைமா பால்ஸ் டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நாங்கள் எங்கள் ஐபிள் கிச்சனில் ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக குக் பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஐபிள் கிச்சன்.